இன்றைய தேவ வார்த்தை நீதிமொழிகள் 21:21. நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடைவான். தயை, ஒழுக்கம் போன்ற நற்குணங்களால் குறிக்கப்பட்ட வாழ்க்கை நீண்ட ஆயுள், ஆவிக்குரிய வளர்ச்சி மற்றும் நற்பெயரை தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது என்று சாலமோன் ராஜா கூறுகிறார். இந்த நாட்டம் தேவனோடு இருக்கும் ஒரு ஒழுங்கான உறவுடன் தொடர்புடையதாய் இருக்கிறது. நீதியோடு கட்டப்பட்டு இருக்கிறது. இது மற்றவர்களோடு இருக்கும் உறவை வேண்டிக் கொள்கிறது. தயையால் வகைப்படுத்தப்படும். ஒரு கதவிற்கு பலவிதமான தாழ்பாள்கள் இருக்கின்றது. ஆனால் ஒவ்வொரு பூட்டிற்கும் தனியாகவே ஒவ்வொரு சாவி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல்தான் நம்முடைய எதிர்கால வாழ்விற்கு 2 திறவுகோல் இருக்கின்றது. அது நீதியும் தயையும் ஆகும். நாம் எளிய இலக்குகளையும் அறிவுறுத்தல்களையும் விரும்புவோமே, ஆனால் தேவனையும் மனிதர்களையும் பிரியப்படுத்தக்கூடிய 2 சுலபமான வழிகள் இருக்கின்றன. அவைகள்தான் நீதியும் தயையும். நீதி மற்றும் தயையின் பாதை எளிதானதல்ல. மேலும் அடிக்கடி எதிர்ப்புகளும் கேலிகளும் நிறைந்ததாயிருக்கும். இருப்பினும் இதற்கு பிரதிபலன் உண்டு. ஜீவன், நீதி, மகிமை போன்றவற்றால் பெரிய வெகுமதி அளிக்கப்படும். இதனால் இந்த பாதை பெரிய மதிப்பை பெற்றது. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று இந்த வசனத்தின் பாடத்தை இயேசு கிறிஸ்து எதிரொலிக்க சொல்லியிருக்கிறார். எப்பொழுது ஒரு நபர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக விசுவாசிக்கிறாரோ அப்பொழுது அவன் நீதியையும் நித்திய ஜீவனையும் பெறுகிறான். மேலும் பிறரிடத்தில் தயை காட்டும் போது அது அவனை கனப்படுத்துகிறது. தோர்காஸ் என்ற பெண்மணி நீதியும் தயையும் நிறைந்தவளாய் இருந்திருக்கிறாள். தயையின் நாட்டம் நீதி, நியாயத்தின் தேடுதலை சமமாக்குகிறது. நமக்கு உறுதித்தன்மை தேவைப்படுகிறது. எப்பொழுது நாம் அதை கண்டடைகிறோமோ அப்பொழுது நாம் ஜீவனையும் நீதியையும் மகிமையையும் கண்டடைகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.